இது வந்து என்ன அடிப்படையில் இதை நம்ம பிளான் பண்ணுறீங்க? இப்போது இது வந்து டிராஃபிக் கன்ஜெஷனை அதுக்கான ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கணுமா? இது எப்படி? எங்கெங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து கொஞ்சம் துரிதமாக போக்குவரத்து அமைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், ஏதாவது ரிமோட் ஏரியாஸ், அதே போல் இந்த ஏர் ஆம்புலன்ஸ்லேயே வந்து ரிமோட் ஏரியாஸ்க்கு ஏர் ஆம்புலன்ஸ் விடுறது, ஓகே, அதெல்லாம் வந்து முக்கால்வாசி கவர்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏர் ஆம்புலன்ஸ்னு எடுத்துட்டோம்னா எவ்வளோ பேர் அதில் ட்ராவல் பண்ண முடியும்? ஒரு பேஷண்ட்டு, ஒரு பேராமெடிக், ஒரு டாக்டர், யாராவது ஒருத்தர் பார்த்து கண்காணிக்கிறவங்க, ஒரு பைலட், 3 பேருக்கான ஒரு இதுதான். ஒரு பைலட் அதில் இருப்பாங்க. ஒரு பைலட் தான் வந்து பிளேனை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆமாம், ஓகே. பிளேனை அது வந்து ஒரு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பைலட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அது ரெகுலேஷன்ஸ் படியும் பைலட் தேவை. மக்களுக்கும் வந்து ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அது பறக்கிறதுக்கு யாரும் ஒரு விமானி இல்லைன்னா அவங்க வந்து கொஞ்சம் பயந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஹைட்டில் ட்ராவல் பண்ணும்? இப்போ ஏர் ஆம்புலன்ஸ் நான் வந்து இமேஜின் பண்ணுறேன், சென்னையில் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடி, ஃப்ளாட் மொட்டை மாடியிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா இது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரோன் ஆர் ஹெலிகாப்டர். இப்போ வந்து நம்ம அன்மேன்டு ட்ரோன்ஸ், தட் இஸ் வித்தவுட் எனி ஹியூமன் பீயிங்ஸ், சின்ன சின்ன ட்ரோன்லேருந்து ஒரு பெரிய ட்ரோன் வரைக்கும், சாமான் எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரோன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 400 அடி வரைக்கும் ரெகுலேஷன் இருக்குது. ஓகே, வேறஸ் இப்போ இருக்கக்கூடிய பிளேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரல் ஏவியேஷன், கமர்ஷியல் ஏவியேஷன்லாம் வந்து 5000 அடிக்கு மேலே தான் பறக்கிறாங்க. ஆமாம். ஸோ இது இந்த 400 அடிக்கு மேலேயும் 5000 அடிக்கும் கீழேயும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காரிடார் தான் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏர் டாக்ஸிக்கான ஒரு ட்ராவல் மூடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாக அங்கே இருக்கும் அப்படின்றீங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் போக போக நம்ம வந்து என்னோட கருத்துப்படி ஒரு எண்ட் ஸ்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஒரு 100கணக்கான ஏர் டாக்ஸிஸ் நம்ம வந்து ஒரு நகரத்துடைய வானத்தில் எப்பவும் பறந்துட்டுருக்கோங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம்.